இயேசு எங்கட ராஜா, கொண்டாடிடுவோம் ஆஜா, நம் இயேசு ராஜனை கொண்டாடிடுவோம். பல்லே பல்லே ஷாவ ஷாவ, 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 பல்லே பல்லே ஷாவ ஷாவ. துக்கத்தை நீக்கிடுவார், வேதனை மாற்றிடுவார். பல்லே பல்லே ஷாவ ஷாவ, பல்லே பல்லே ஷாவ ஷாவ. ஆபத்தில் காட்டிடுவார், தோல்வியில் ஜெயம் தருவார். பல்லே பல்லே ஷாவ ஷாவ, பல்லே பல்லே ஷாவ ஷாவ. இயேசு எங்கள் ராஜா, கொண்டாடிடுவோம் ஆஜா, நம் இயேசு ராஜனை கொண்டாடிடுவோம். பல்லே பல்லே ஷாவ ஷாவ, 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 பல்லே பல்லே ஷாவ ஷாவ. இருளை நீக்கிடுவார், ஒளியை தந்திடுவார். பல்லே பல்லே ஷாவ ஷாவ, பல்லே பல்லே ஷாவ ஷாவ. வியாதியை போக்கிடுவார், சந்தோஷம் தந்திடுவார். பல்லே பல்லே ஷாவ ஷாவ, பல்லே பல்லே ஷாவ ஷாவ. இயேசு எங்கள் ராஜா, கொண்டாடிடுவோம் ஆஜா, நம் இயேசு ராஜனை கொண்டாடிடுவோம். பல்லே பல்லே ஷாவ ஷாவ, 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 பல்லே பல்லே ஷாவ ஷாவ. என்ன பிள்ளைகளா, நல்லா இருக்கிறீங்களா? ஓகே ஓகே, உங்க எல்லாரையும் இந்த ரிவைவல் கிட்ஸ் கேம்ஸ் டைம்ல பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாத்தா. என்ன பாத்துட்டு இருக்கிற பிள்ளைகளா, டிவில பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க, போன்ல பாக்குறீங்க, உங்களுக்குலாம் சந்தோஷமா? பரவாயில்ல, நீங்களும் சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா எனக்கும் சந்தோஷமா இருக்கு. கிறிஸ்துமஸ் நாளே தாத்தா எல்லா ப்ரோக்ராம்லயும் வரணும்ல, அதனாலதான் இந்த வருஷம் சொல்லிட்டேன், நான் இந்த கேமும் நான் தான் நடத்துவேன். சரி, இப்ப நீங்க 4 பேர் கேம் விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்க தாத்தா. ஓகே ஓகே, எனக்கு முன்னாடி பாருங்க 2 பவுல் என்ன இருக்குது? பால் இருக்கு தாத்தா. அழகழகான பால் இருக்குதா? என்ன பாத்தீங்களா? என்ன கலர்லாம் இருக்குது? இது என்ன கலர்? இது ரெட் கலர். இது ப்ளூ கலர். வெரி குட் வெரி குட். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெட் கலர் பாலையும் இந்த ப்ளூ கலர் பாலையும் வச்சு தான் நம்ம கேம் விளையாட போறோம். ரெடியா இருக்கீங்களா பிள்ளைகளா? ரெடியா இருக்கோம் தாத்தா. ஓகே ஓகே, நல்லா கவனிக்கிறீங்க பிள்ளைகளா, நீங்களும் கவனிக்கிறீங்க. யார் ஜெயிக்க போறான்னு பார்க்கலாம். சரி, இந்த பக்கம் இருக்கிற டீம் இருக்கீங்கல்ல, யாரெல்லாம் இருக்கிறீங்க? ஜீவா இருக்கிறீங்க, மோனிகா இருக்கிறீங்க. இந்த பக்கம் யார் இருக்கிறீங்க? ஜெசி இருக்கிறீங்க, கோபிகா இருக்கிறீங்க. நம்ம 2 டீமா பிரிச்சிடலாமா? ஓகே, இந்த பக்கம் இருக்கிற எனக்கு வலது பக்கம் யார் இருக்கிறீங்க? உங்க டீமுக்கு பேரு ஸ்டார். என்னது? ஸ்டார். வெரி குட், கை தட்டுங்க. ஸ்டார் டீம் சொன்னா கை தட்ட வேண்டாமா? ஓகே, இந்த பக்கம் இருக்கிற டீமுக்கு பேரு ஏஞ்சல். அவங்க கையே தட்ட மாட்டுக்காக ஜெசி. வெரி குட் வெரி குட். பிள்ளைகளா, ஜெயிக்க போறது ஸ்டார் டீமா ஏஞ்சல் டீமா? பாத்துருவோமா? சரி, இப்ப என்ன கேம்னா, 2 கையை வச்சு ஒவ்வொருத்தரா வந்து இந்த பவுல்ல இருக்கிற பால் ஒன்னொன்னியா இந்த பக்கம் போடணும், இந்த பக்கம் இருக்கிற பவுல் ஒன்னொன்னியா எடுத்து இந்த பக்கம் போடணும். ப்ளூ எல்லாம் இங்க ரெட்டுக்கு வரணும், ரெட் எல்லாம் ப்ளூக்கு வரணும். மொட்டை தூக்கி போட்டக்கூடாது, கவனமா கவனிங்க. ஒவ்வொன்னா போடணும். இப்ப தாத்தா செஞ்சு காமிக்கிறேன், பாக்குறீங்களா? பாருங்க, டாயிங் 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 டாயிங். ஐயோ, கீழே விழுந்தா நீங்க எடுத்து பவுல்ல போட்டுறணும். இப்படி டக்கு 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 டக்குன்னு இப்படி மாத்தணும், ஒண்ணா மாத்தணும். எப்போ யார் ஃபுல்லா 30 செகண்டுக்குள்ள யார் முடிக்க போறீங்கன்னு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஜெயிக்க போறது ஸ்டாரா ஏஞ்சலா?
ஓகே, ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார் டீம்ல கூப்பிடலாமா? இந்த பக்கத்துல இருக்கிற இந்த பாப்பாவை கூப்பிடலாம். வாங்க 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 வாங்க. நான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிட்டுமா? ஏமா கொஞ்சம் தள்ளி உட்காருமா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இல்லையா? முடிச்சிட்டாங்களா? இல்லையே. அங்க பாருங்க, கீழே நிறைய ரெட் கலர் இருக்கு, அந்த ப்ளூ கலர். பாருங்க பாருங்க மோனிகா, நீங்க செக் பண்ணுங்க பாருங்க. இருக்கா பாருங்க, இதுல ப்ளூ இருக்கா பாருங்க. நான் தான் சொன்னேன்ல இருக்குன்னு. பாருங்க பாருங்க, சீக்கிரம் செக் பண்ணுங்க பார்க்கலாம். இல்ல அவங்க ஜெயிக்கல. என் கையில இன்னும் 5 பால் இருக்கு. 5 பால் இருக்குதா? ஆனாலும் பரவாயில்ல, நிறைய போட்டாங்க. ஜோரா கை தட்டிடுங்க. ஓகே 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 ஓகே. இப்போ ஏஞ்சல் டீம்ல இருந்து யார் வர போறீங்க? ஏஞ்சல் டீம்ல இருந்து ஜெசி வாரீங்களா? ஓகே, டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1. டைம் அப். இப்போ எத்தனை ஜெயிச்சிட்டாங்களா இல்லையா? தாத்தா அவங்க மாத்தி போடுறதுக்கு ஒரே கை வச்சு போட்டாங்க தாத்தா. ஆமா, கொஞ்சம் அந்த குட்டி பாப்பாக்கு தெரியல போல. சரி, ஆனாலும் விளையாண்டாங்க. நல்லா ஜோரா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஆனா பரவாயில்ல, 2 டீமுமே ரொம்ப அழகா விளையாண்டீங்க. கை கொடுங்க. வாழ்த்துக்கள். பரவாயில்ல பிள்ளைகளா, நீங்களும் இந்த கேமை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? சரி, இப்போ இந்த கேம்ல இருந்து நீங்க 4 பேர் என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கவனம் முக்கியம் தாத்தா. வெரி குட். நீங்க சொல்லுங்க ஜீவா. எனக்கு குழப்பமான இருந்தாலும் ஞானமா அதுல விளையாடணும்னு கத்துக்கிட்டேன் தாத்தா. சூப்பர். வேற ஏதாவது கத்துக்கிட்டீங்களா நீங்க 2 பேரும்? இதுல நல்ல ஞானமா விளையாண்டாதான் நல்ல விளையாண்டு ஜெயிக்க முடியும் தாத்தா. கரெக்ட்டா சொன்னீங்க. நீங்க எது கத்துக்கிட்டீங்களா? தாத்தா பால் நிறைய பவுல் குட்டியா இருந்தது போலலாம். வாழ்க்கையிலயும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்ப பாருங்க, ரெட்டை இங்கேயும் ப்ளூ அங்கேயும் மாத்தி போட நீங்க எவ்வளவு கன்ஃபியூஷன் ஆனீங்க. அவர்தான் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். அவருக்கு ஒரு நாமம் கூட இருக்கு பைபிள். அவர் பிறக்கும் போது சொன்னாங்கல்ல, ஆலோசனை கர்த்தர். படிச்சிருக்கீங்களா நீங்க பைபிள்ல? அப்போ நம்ம வாழ்க்கையில கன்ஃபியூஷன்லாம் மாறணும்னா யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா. யாரு? வெரி குட். பிள்ளைகளா, நீங்களும் உங்க லைஃப்ல கன்ஃபியூஷன்லாம் வரும்போது ஆலோசனை கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பாருங்க. உங்க கன்ஃபியூஷன்லாம் மாறும். ஓகே, அடுத்த ப்ரோகிராம்ல உங்களை கேமோட சந்திக்கிறேன். பாய். ஜோரா கிளாப் பண்ணிருங்க. ஹாய் குட்டீஸ், இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லேயும் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் கூட அழகாக கிராஃப்ட் பண்ணி அனுப்பியிருந்தீங்கல்ல, இந்த வருஷமும் நம்ம சூப்பராக கிராஃப்ட் பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? அது சஸ்பென்ஸ். சரி பிள்ளைங்களா, கிறிஸ்மஸ்னாலே நமக்கு என்ன கலர்ஸ்லாம் ஞாபகம் வரும்? பாருங்கள், ஒரு தம்பி கரெக்டாக சொல்கிறாங்க. க்ரீன் கலர், ரெட் கலர், அப்படி தானே? நம்ம கையில் கூட அக்கா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, க்ரீன் கலரில் ஒரு ஷீட்டு, ரெட் கலரில் ஒரு ஷீட் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட இருக்கிற கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட்டில் ஒரு குட்டி பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டார்ஸ், அதை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக தேவைப்படும். அப்புறமா ஒரு சிசர், உங்கள் கையில் எப்போவுமே இருக்கிற ஒரு ஃபெஃபிஸ்டிக், ஒரு பென்சில், ஒரு ஸ்கேல், இது அவ்வளோத்தையும் வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் ஷீட் இருக்குதுல்ல, இதில் நம்ம ஸ்கேல் வச்சு 15 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீளம் அகலம் ரெண்டுமே 15 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸ் வந்து உங்களுக்கு சதுர ஷேப்பில் கிடைக்கும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த ஷீட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த பீஸ் க்ளோஸ்டில் இருக்குல்ல, இந்த பக்கத்தில் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. இந்த க்ளோஸ் பக்கம் இங்கே இருக்குல்ல, இங்கேருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் பண்ண போகிறோம். பார்த்து பண்ணுங்கள், சிசர் யூஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாங்காக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அது பக்கத்தில், அதுக்கு அடுத்தது வர ஒவ்வொரு நீங்கள் கட் பண்ணும்போதும் இருந்ததுலேருந்து குட்டி குட்டியாக கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க பிள்ளைங்களா. நீங்கள் இப்போ வெட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இந்த மாதிரி இந்த இடத்துல லாஸ்ட்டு கார்னர் இருக்குல்ல, இதில் நம்மக்கிட்ட ஃபெவிஸ்டிக் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சென்டர் கார்னர் உங்களுக்கு தெரியும்ல, இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபெவிஸ்டிக்கை தடவிட்டு இப்படி லைட்டாக நீங்கள் அழுத்தி விட்டாலே அது நின்றுக்கும். பொறுமையாக பண்ணுங்கள். குட்டீஸ் ரொம்ப பொறுமையாக இது மாதிரி பண்ணுங்கள், அழகாக வரும் பார்க்குறதுக்கு. குட்டீஸ் இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கள்ல நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோன்ட்டு, ட்ரீ. ஆமாம், கிறிஸ்மஸ் ட்ரீ தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல குட்டியாக பாக்ஸ் மாதிரி பொம்மை வர்ற மாதிரி செய்யலாமா. அதுக்கு தேவை ரெட் கலர் ஷீட் கையில் எடுத்துக்கோங்க. 5 சென்டிமீட்டர் அகலம், 7 சென்டிமீட்டர் நீளம், இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா காது மாதிரி சைடில் 2 பக்கமும் வளைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து இந்த 2 கார்னர் முடியுதில்ல, இந்த இடத்துல மட்டும் அப்படி லைட்டாக வளைச்சி இதை அப்படி நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு கிடச்சிருச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இந்த பொம்மைக்கு கண் வாயும் வரைஞ்சிக்க போகிறோம். உங்கள் கையில் பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு பிளாக் பென் இருக்கும் அப்படின்னா அந்த பிளாக் பென் வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண் வந்து டால்க்கு வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி அழகான டால் கிடச்சிருக்குதா? இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரீல இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபெவிஸ்டிக்கை தடவிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு கிளிட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி ஸ்டார் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி கம் பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாரோட இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க மேலே கார்னரில். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டார் அக்கா சொன்னேன்ல, இதில் ஒன்றொன்னா எடுத்து ஸ்டாரில் பேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி வேணாலும் ஒட்டிக்கலாம், உங்களுக்கு எப்படி ஒட்டினா அழகாக இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க.
அழகா ஒட்டணும் குட்டீஸ். இந்த நீங்க ஸ்டாரை ஒட்டுறதை பார்க்கறதுக்கே அந்த ட்ரீ ரொம்ப அழகா இருக்கும். டீஸ் பார்த்தீங்களா? வாவ், அழகான சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சுல. இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வீட்டு செவத்தில் பின்னாடி டபுள் டப் போட்டிங்க அப்படின்னா அழகாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் வீட்டு வால்லெல்லாம் நீங்கள் இப்படி மாட்டிக்கலாம். நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. யார் 4 எபிசோட்லேயும் செய்கிற கிராஃப்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்களோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குது. யார் முதல்ல அனுப்புகிறீங்கன்னு பார்க்கலாம். பாய். கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, அப்போதும் என்னருகே. அங்க என்ன சத்தம்? இப்ப வந்தேன்னா பாரு, எப்ப பார்த்தாலும் சண்டை தான் 2 பேருக்கும். இந்த வர்றேன் உங்களுக்கு. இவ பெரிய வரைபட கலைஞர், வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ உன் வேலையை பார்த்து போ. ஏய், நீ உன் வேலையை பாரு. நீ மூடுறி. சரிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், அம்மாட்ட கொடுத்து 2 பேரும் சாப்பிடுங்க. சரிப்பா. ஐ கேக்கா, தேங்க்ஸ் பா. முனி, பிள்ளைக்கு கேக் வாங்கி எடுத்து கொடுக்கலையா? வெளியில ரொம்ப மழையா இருந்துச்சு. மழைக்கு கொஞ்ச நேரம் ஒதுங்கிட்டு தான் அந்த இடத்துல நின்று வாரேன். அப்படி பிள்ளைங்க கேக் கேட்டாங்களே, பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போமான்னு அந்த இடத்துல வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைங்களுக்கு முதல்ல கேக் வச்சு கொடு. வாங்கிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சரி, வந்த உடனே முதல்ல போனை கீழே வச்சுட்டு பிள்ளைங்க கிட்ட 2 வார்த்தை பேசுங்க, என்கிட்ட 2 வார்த்தை பேசுங்க. ஆபீஸ்ல இவ்வளவு நேரம் டயர்டா வேலை பார்த்துட்டு இப்பதானே வந்திருக்கேன். யார் யார் என்ன மெசேஜ் பண்ணிருக்காங்க, எதுவும் அர்ஜென்ட் இருக்கான்னு தெரியல. ஆபீஸோட நிப்பாட்டி வச்சுட்டு வந்துடணும். பிள்ளைங்களோட வீட்டுக்குன்னு வந்தானா இங்க வந்துடணும். அட சொன்னா கேளுங்களேன், அந்த போனை தான் கீழே வைங்களேன். நீ முதல்ல கேக் வச்சு கொடுமா, ஒரு சாப்பிட சில கீழே வச்சுக்கிடுறேன். ஒரு வார்த்தையாவது சொன்னா கேட்க மாட்டேங்க. இந்த சண்டை இப்ப 2 பேரும் இது வந்து மத்தியானத்துல இருந்து இவளுக்கு 2 பேரும் இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்த்தாம வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாருக்கும் தருவாமா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, இருந்தாலும் சண்டை, இல்லாட்டியும் சண்டை. சண்டைலாம் போடக்கூடாதுமா. அப்ப எல்லாரும் சேர்த்தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். காலையில இருந்து கத்துன்னு கத்துன, ஒண்ணுமே பதில் சொல்லல, கேட்கல. இப்ப பாருங்க சரிப்பான்னு பாப்பா. பிள்ளைங்க வளரும் போது எல்லாம் சரியாயிடுவாங்க. அப்பா வந்தோன்னு ஒரு நடிப்பு நடிச்சிருவாளுங்க. கேக்குடி. நீ என்ன டிராயிங் ஆர்டிஸ்டா? அந்தா எடுத்து சாப்பிட வச்சுட்டு நீ உனக்கு ஒண்ணு சாப்பிடு. எல்லாரும் சேர்த்தா வாங்கி சாப்பிடு. எடுத்துக்கிறேன். ரொம்ப தான் பேசிட்டு இருக்கா. சண்டை போடாம சாப்பிடுங்கம்மா. சரி, நல்லா இருக்கலாடி. வேலை எல்லாம் எப்படி போச்சு? எனக்கு பிடிக்காத ஃப்ளேவர். வேலை ஆபீஸ்னாலே பயங்கர டென்ஷன் தான். வேலை கூடிட்டே இருக்கு. எனக்கு பிடிக்குமாடி? காலையில இருந்து ஒரே சேட்டை, எடுத்த இடத்துல வைக்க மாட்டேங்கிறாளுங்க. சின்ன பிள்ளைங்கம்மா, இவ்வளவு பெரிய வளர்ந்துட்டாங்க, இன்னும் சின்ன பிள்ளைங்கன்னா. இம்மா பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு போற வரைக்கும் தாப்பும் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்க தான். எல்லாம் சரியாயிரும், கொஞ்ச நாளைக்கு போய் சரியாயிரும். எப்படி போற வீட்லயும் போய் நான் அம்மாவை சொல்லி திட்டுவாங்க, இப்படி வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்பவே சில இதெல்லாம் பழக்கி விடணும் அவங்களுக்கு. பழகிடுவாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் பழகி விடுவாங்க. எப்ப பாரு எங்க அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்ல, குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. அம்மா அப்படிதான் இருப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்கப்பா. சரிம்மா, அன்பா சொல்ல, அன்பா சொல்லுமா, பிள்ளைங்க கேட்டுக்கிடுவாங்க. அன்பா சொன்னாவா? கத்துன்னு கத்துனா எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி ஒண்ணு காதுல விழ மாட்டேக்கு, கேட்க மாட்டேன். அன்பு சகலத்தையும் தாங்கும். நீ அன்பாவே சொல்லுமா. 2 நாளைக்கு உங்களை அன்பா இருக்க சொல்லி வீட்டுல விட சொல்லணும், அப்பதான் சரி வரும். யாரோ காலிங் பிள்ளை அடிக்கிறாங்கம்மா, யாருன்னு பாருமா. ஆமா, போய் பாரு, சவுண்ட் கேக்குது. ஏய் போடி, நீ போ. இந்த பாருங்க, இந்த சண்டை தான் காலையில இருந்து நடந்துட்டு இருக்கு. போய் பாருமா, யாரும் வந்திருக்கான்னு பாரு. எல்லா வேலையும் இப்படி பொத்தியே பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கோங்க, நானே செஞ்சிட்டு இருக்கேன். என்ன ஆச்சரியமா இருக்கு. வாடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்த்து நல்லா இருக்கிறேன். வாடி, உட்காரு. நீ உட்காரு.
இரு நான் கூட்டு வரேன் என் வீட்டுக்காரர். சரிங்களா? பாருங்க யார் வந்திருக்கான்ட்டு. இருக்கியாமா? நல்லா இருக்கேன். பேசலாம். நல்லா இருக்கீங்களா? வீட்டுல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, போயிட்டு பிரேஸ்ல சொல்லுங்கம்மா. போங்கப்பா. அப்பா வேற. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பிரேஸ்ல சொல்ல வேண்டாமா? இது கூட உங்க சண்டே கிளாஸ் சொல்லி கொடுக்கலையாமா? ஆமா சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தாங்கன்னா போய் கேளுங்கம்மா. வாங்க பிரேஸ்ல இப்படி இருக்கீங்க போய் கேளுங்க. உங்களுக்கு தப்பா நினைப்பாங்கல்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி இருடி, நான் உனக்கு கேக் எடுத்துட்டு வரேன். டாடி சாப்பிடு. சரி, பிள்ளைங்களா எத்தனை கிளாஸ் படிக்கிறாங்க? ஒருத்தி நெடு நின்னாலே அவ 10th போயிருக்கா. இந்த குட்டச்சி இப்பதான் 8th போயிருக்கிறா. சரி பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு, அது நல்லதான் போயிட்டு இருக்குது. பிஸியாவே தான் ஓடிட்டு இருக்கிறோம். என்ன பண்றது, கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அப்படியே ஓட்டமா இருக்குது. ஒருத்தர் பார்த்துக்கவே முடியலன்னு. ரொம்ப நாள் ஆச்சு. சரி கேக்க சாப்பிடு. ஐயோ கேக்கா? நான் கேக் சாப்பிட மாட்டேனே. ஏன் என்னாச்சு? கேக் சாப்பிட மாட்டேயா நீ? எனக்கு கேக்னா நான் சாப்பிட்டதில்லை, எனக்கு பிடிக்காது. சரிடி, பாய், பாப்போம். இன்னொரு நாள் வரேன். எனக்கு தான் வச்சாங்க. நீ குடு. அம்மா எனக்கு தான் வச்சாங்க. அப்ப எனக்கு வாங்கி வந்தாங்க. பிள்ளைகளா, இந்த ரிவைவல் கிட்ஸுக்கு ஒவ்வொரு வாரமும் நான் ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டுக்கு போறேன். ஆமா, அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கிறாங்களா இல்ல ரொம்ப சேட்டை பண்ற பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களான்னு பார்க்க போறேன். சரி வாங்க வாங்க, இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன், போய் பார்க்கலாம். தெரியாம போலாம். யாரும் சொல்ல வேண்டான்னு டன் 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 அமைதியா போய் பார்க்கலாம். என்னடா இந்த வீட்டுல 2 பிள்ளைங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. கேக் விழுந்துட்டு எல்லாம் உன்னாலதான் நான் சாப்பிட்டேன். உன்னாலதான். இந்த வாரம் பிள்ளைகளா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க 2 பேரும்? கிறிஸ்மஸ் தாத்தா. நான் உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா தான் வந்தேன். ஆனா நீங்க இங்க பண்றத பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி உட்காருங்க, நான் உங்ககிட்ட ரொம்ப பேச வேண்டி இருக்குது. சரி தாத்தா. நான் ஒண்ணுமே பண்ணல தாத்தா, எல்லாம் இவளாதான். தாத்தா நான் இல்ல தாத்தா, அவதான். ஏய், 2 பேரும் ஒருத்தர் மாத்தி சொல்றீங்க. ஆனா நான் அப்பளையே வந்து உங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். 2 பேரும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க, எதிர்த்து சண்டை போடுறீங்க, ஒருத்தர் குறை சொல்றீங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பிரைஸ் லார்ட் சொல்ல சொன்னா அது கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நீங்க என்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது. உங்க ஹார்ட் ஃபுல்லா அவ்வளோ அழுக்கா இருக்குது. ஆனா வீட்டை பாருங்க, எவ்வளோ அழகா நீங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. வெளிப்புற அழகு முக்கியம்தான், ஆனா அதை விட ஜீசஸ் நம்ம கிட்ட விரும்புறது உட்புற அழகு. நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம அழகா இருக்கணும்னா நல்ல குணங்கள் வேணும் பிள்ளைகளா, புரியுதா? இனிமேலாவது இப்படி சண்டை போடாதீங்க. அம்மா அப்பா உனக்கும் கேக் வாங்கி கொடுத்தாங்க, அவளுக்கும் வாங்கி கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா கேக்கு தான், அது நீங்க பாதி கூட எடுத்து அழகா சாப்பிட்டுருக்கலாம். ஆனா 2 பேரும் பாருங்க, இப்போ கீழே விழுந்து அது வேஸ்டா போயிருச்சு. இனி அதை கிளீன் பண்ணணும். உங்க மம்மி டாடிக்கு எவ்வளவு கஷ்டம் அது. கவனிங்க 2 பேரும், உங்க ஹார்ட் 2 பேருடைய ஹார்ட் ரொம்ப இருளா இருக்குது. அந்த இருளை போக்கதான் ஒளியாகிய இயேசுன்ற பூமிக்கு வந்தாரு. இயேசப்பா பிறக்கிறத கொண்டாடுறது மட்டும் கிறிஸ்மஸ் இல்ல, அந்த இயேசப்பா உங்க உள்ளத்துக்குள்ள பிறந்தாதான் இருளா இருக்கிற உங்க வாழ்க்கை வெளிச்சமா மாறும்.
இவ்வளவு நாள் நீங்க அப்ப இருளின் பிள்ளைகள் தான் இருக்கிறீங்க. சேட்டை பண்ணி சண்டை போட்டு கீழ்ப்படியாம இருந்தா இனிமேலாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறுவீங்களா? கண்டிப்பா மாறும். ஓகே ஓகே, வெரி குட். எனக்கு தெரியும் நீங்க சண்டே ஸ்கூல் போற பிள்ளைங்க, அதுவும் நம்ம ரிவைவல் கிட்ஸ் பாக்குற பிள்ளைங்க, நீங்க எப்படியும் மாறிடுவீங்க எனக்கு தெரியும். இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளா நீங்களும் இப்படி தானே வீட்டுல அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாரும் இவங்களை போல சண்டை போடுறீங்களா? இனிமே சண்டை போடாதீங்க சரிங்களா? நம்ம எல்லாரும் இப்ப ஏசப்பட்ட ஜெபம் பண்ணலாமா? பிள்ளைங்களா நீங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுவீங்களா? ஓகே, கை குப்புங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் இப்ப ஏசப்பட்ட மன்னிப்பு கட்டலாம். நீங்களும் பார்த்துட்டு இருக்கிற குட்டீஸ் நீங்களும் கை குப்புங்க. உங்க வீட்லயும் இப்படி அடம் பிடிக்கிறது சண்டை போடுறது அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாதது இப்படிலாம் இருந்தா உங்க வாழ்க்கை இருளா தான் இருக்கும். பார்த்தா உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். அன்புள்ள ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 2 குட்டி பிள்ளைகளும் இன்னைக்கு தங்க தவற ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருள்லாம் இப்போ அவங்க ஏசப்பா கிட்ட சாரி கட்டதுனால மறைஞ்சிருச்சு. ஏசப்பா, இனிமே இந்த பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளா வெளிச்சத்தின் பிள்ளைகளா இவங்க உள்ளத்துக்குள்ள நீங்க பிறக்கிறதுக்காக நன்றி. இந்த ரிவைவல் கிட்ஸ் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் உள்ளத்துலயும் இன்னைக்கு நீங்க பிறக்கிறதுக்காக நன்றி. எங்க எல்லாரையும் நல்ல பிள்ளையா மாத்திட்டீங்க. நன்றி ஏசப்பா, இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், எங்க 2 பேர் உள்ளத்துல கூட சண்டை கோபம் எரிச்சல் இப்படி சொல்லி பலவிதமான கோபங்கள் எங்க கிட்ட இருந்துச்சு, பிடிவாத குணம்லாம் இருந்துச்சு. ஆமா நாங்களும் வெளியில ட்ரெஸ் எல்லாம் நல்லா கிராண்டா பண்ணி வீட்ல எல்லாம் டெக்கரேட் பண்ணி பாவமான வாழ்க்கையோட தான் நாங்கள் எல்லாம் இப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடி இருந்தோம். நீங்களும் உங்கள் பாவத்தை அறிக்கை விட்டுட்டு இந்த கிறிஸ்மஸை வெளிச்சத்தின் கிறிஸ்மஸை நீங்களும் கொண்டாடுங்க. பரவாயில்லையே, நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ். இவங்களை போல நீங்களும் வெளிச்சத்தின் கிறிஸ்மஸா இருளா இருக்க கூடாது வாழ்க்கையில. இனி குட் பிள்ளைங்களா இருக்க போறீங்க. கை கொடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, அடுத்த ப்ரோக்ராம்ல பிள்ளைங்களா உங்களை நான் இன்னொரு வீட்டுக்கு வர போறேன். அது உங்க வீடா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீக்ல கிறிஸ்மஸ் தாத்தா எப்போனாலும் உங்க வீட்டுக்கு வந்துருவேன். இன்னைக்கு இவங்க வீட்டுக்கு வந்தது போல உங்க வீட்டுக்கு வர போறேன். பாய். ஹாய் பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹாய் பிளான்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நம்புறோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா, கிறிஸ்மஸ்னாலே ரொம்ப செலிப்ரேட் தானே. நம்ம எல்லாருமே இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நிறைய ஸ்வீட்ஸ் செய்வோம், டெக்கரேஷன் பண்ணுவோம் அப்படி தானே. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்வீட்ஸாக பண்ணி பார்க்க போகிறோம். அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் வீட்டில் பண்ண போகிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் ஜேம்ஸ் வந்திருக்கிறேன், மோனிகாவும் வந்திருக்கிறாங்க. நம்ம கூட சேர்ந்து இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. யாருன்னு பார்க்கலாமா? பிள்ளைகளா, வேற யாரும் வரல, நான் தான் வந்திருக்கிறேன். ஓடி போறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜேம்ஸ் அண்ணே, உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் தாத்தா. ஓகே ஓகே, எனக்கு இந்த வருஷம் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் தாத்தா. இயற்கையான இந்த சூழ்நிலையில எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? பார்த்தா ஏதோ சமைக்கலாம் போற மாதிரி தெரியுது. நாங்க இன்னைக்கு குட்டீஸ்க்கு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணி காமிக்க போறோம். வாவ், கிறிஸ்மஸ்னாலே ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் தானே. பரவாயில்ல பிள்ளைகளா, இன்னைக்கு இவங்க கூட சேர்ந்து நானும் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்க போறேன். எனக்கு சமைக்கலாம் தெரியாது, எல்லாமே பாட்டி தான் பண்ணும். ஆனா நான் ஹெல்ப் பண்ணுவேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எதுவுமே பண்றது இல்ல வீட்டுல. நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பாருங்க, குடிச்ச காபி கிளாஸ் கூட இந்த பிள்ளைங்க எடுத்து வைக்க மாட்டேங்காங்க. ஆமா, ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்க இப்போ. ஆமா, ஆனா நம்ம ரிவைவல் கிட்ஸ் பிள்ளைகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பான பிள்ளைங்க. அதனாலதான் அவங்களுக்கு நாம இன்னைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க போறோம். பிள்ளைகளா, நீங்களும் ரெடியா இருக்கிறீங்களா? சூப்பரா நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம செய்ய போறோம். ஓகே ஓகே, இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க எங்க பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பொரிகடலை பர்பி நம்ம செய்ய போறோம். பொரிகடலை, சுகர், ஏலக்காய், கீ ப்ளஸ் செரி ஃப்ரூட்.
பொரிகடலை, பிள்ளைகளா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பொரிகடலை அரை போடணுமா? போல் பொரிகடலை போடுறோம். போட்டாச்சு. அதுக்கு சுகர். ஓ நெக்ஸ்ட் சுகர்னா சீனி தானே? ஆமா சீனியே தான். ஒரு பவுல் சீனி போடுறோம். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஏலக்காய். ஏலக்காய் எவ்வளவு போடணும்னு சொல்லுங்க. ஏலக்காய் ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. நல்ல இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸில நல்ல மையா அரைக்க போகிறோம். ஓகே பிள்ளைகளா நல்லா கவனிங்க. மிக்ஸிலாம் அரைக்கும் பொழுது உங்க மம்மி டாடி பெரியவங்கள பக்கத்துல வச்சுட்டு அரைக்கணும். நீங்களே போட்டுக்கிட்டு சாக்கு ஏதாவது அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? அரைங்க அரைங்க மோனிகாக்கா அரைங்க. அரைது 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 அரைது. வாவ் சூப்பர் சூப்பர். அரைக்கும் போது நல்லா பவுடரைட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க குழந்தைங்களா. கை யூஸ் பண்ணாதீங்க. ஓ அப்ப பார்த்து பார்த்து அரைக்கணும் மெதுவா. சரி சரி. நல்ல பவுடரா அரைச்சாச்சு. நல்ல பவுடரா இருக்கா பாத்துக்கிட்டீங்களா? நல்ல அழகா இருக்கா? பிள்ளைங்களா பாருங்க நல்ல பவுடரா இருக்குதா? இப்படிதான் அரைக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதுல நம்ம கொஞ்சம் கீ யூஸ் பண்ண போறோம். ஒரு 50 ml நெய். பிள்ளைகளா பாத்துக்கோங்க. அழகா நெய் எடுக்கிறாங்க. அந்த நெய் எடுத்து எவ்வளவு ஊத்தணும்? எவ்வளவு தேவையோ. உங்களுக்கு நெய் நிறைய பிடிக்கும், நெய் நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்கன்னா நீங்க நெய் நிறைய எடுத்துக்கிடலாம். இல்ல எனக்கு நெய் ரொம்ப பிடிக்காது தாத்தா அப்படின்னா நீங்க கம்மியாவே எடுத்துக்கலாம் பிள்ளைங்களா. ஓகே 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 ஓகே. இரு நான் அந்த பக்கம் வரேன். எனக்கு நெய் தெரியவே மாட்டேங்குது. வாங்க தாத்தா வாங்க பாருங்க. தெரியுதா? பாக்குறேன். இப்ப நெய் நல்ல சூடாகணும். அடுப்பு ஃபுல்லா வைக்கணுமா ஸ்லிம்ல வைக்கணுமா? மீடியமா வச்சாவே போதும். ஓகே ஓகே ஓகே. அரைச்சி வச்சிருக்க பவுடரை நம்ம அப்படியே கீல ஆட் பண்றோம். பிள்ளைகளா பெரியவங்களை வச்சுட்டு செய்யுங்க. ரொம்ப சுடும் போல. இது பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நெய்யோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். நெய்யோட நம்ம இப்போ நெய் மெல்ட் ஆனோம்னா நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நெய் கூட. பிள்ளைங்களா சமையல்லாம் செய்யணும்னா ரொம்ப பொறுமை வேணும் போல. அந்த பொறுமை கிடையவே கிடையாது. உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கா? பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குது. சூப்பரா இருக்குது. எப்ப குடிப்பீங்க தெரியலையா ஜெயசுண்ண? பிள்ளைங்களா பாருங்க பாருங்க அழகா மெல்ட் ஆயிட்டு இருக்குது. இப்பவே எனக்கு நாக்கெல்லாம் ஐயோ சாப்பிடறது போல இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம் செய்யுங்க. என்ன பண்றோம்? நல்லா நமக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்? பேடா பிடிக்க போகிறோம். உருண்டை பிடிச்சி நம்ம பிளேட்டில் வச்சு நமக்கு எந்த ஷேப், ஸ்கொயர் ஷேப் சதுரமாக வேணும்னா சதுரமா, இல்லையா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணுமா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? பர்பி பண்ண போகிறோம். பிடிச்சி நம்ம பர்பி மாதிரி வச்சு நம்ம அழகா பிளேட்டில் நம்ம வைக்க போகிறோம். ஓகே ஓகே. எல்லா ஷேப்பும் நம்ம செஞ்சு காமிச்சிருவோம் பிள்ளைகளுக்கு. செஞ்சு காமிச்சிருவோம். பாருங்க பிள்ளைங்களா அழகா நம்ம லட்டு ஷேப்ல நம்ம வைக்கிறோம். நம்ம லட்டு ஷேப்ல பிடிச்சி வைக்கிறோம் நம்ம. சூப்பர். ஐயோ இப்பவே சாப்பிட்டு போல இருக்குது. ரொம்ப ஈஸியா இருக்குது இந்த ஸ்வீட்டு. ஆமா பிள்ளைங்களா நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். வீட்டுல நம்ம செய்யும் போது என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்ல பண்ண போறோம் பிள்ளைங்களா. வரலன்னா நம்ம அதுக்கு இந்த சட்டை நம்ம தோசை பற்றி இருக்கலாம் அதில் கூட வச்சு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் இப்படி நம்ம பிளாஸ்டிக் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் சூடாது. இதில் வச்சு நம்ம அழகாக நம்ம பண்ணிக்கலாம். பார்க்கவே அழகா இருக்குது. பிள்ளைகளா சூப்பரா ரெடி ஆகுது. இன்னைக்கு நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். ஓ ஐயோ அண்ணன் சூப்பரா ரவுண்டா பண்றாரு, உருண்டையா பண்றாரு, சதுரமா பண்றாரு. ஐயோ எப்படா இது ரெடி ஆகும்னு இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதா உங்களுக்கு உங்க விருப்பம் போல ஒரு முக்கோணம் செஞ்சிடலாமா? ஒரு ட்ரையாங்கிள். நீங்க வீட்டுல வந்து ஹார்ட் இன் மோடு அந்த மாதிரி எதுவும் இருந்துன்னா நீங்க அந்த மாதிரி அச்சு கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க பர்பி செய்யலாம். நல்லா அழகா இருக்கும். நம்ம விருப்பம் போல சில பேக்கரியில் பார்த்தீங்கன்னா சில அச்செல்லாம் நமக்கு கிடைக்கும். ஹார்ட்டின் ஷேப்பில்
டைமண்ட் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாவ் வாவ் சூப்பரா இருக்குது. நிறைய செய்றாங்களே. இப்பவே சாப்பிட போறோம். ஜாலி ஜாலி ஜாலி. அந்த செடியை நம்ம கட் பண்ணி இப்படி ஒவ்வொரு ஷேப் மேலேயும் நம்ம வைக்க போகிறோம். வாவ் பார்க்கவே அழகா இருக்குது. ஐயோ இப்பவே சாப்பிடுங்க. எனக்கு 2 கொடுப்பீங்களா? கண்டிப்பாக தாத்தா, உங்களுக்கு தான், உங்களுக்காகத்தானே இந்த கிறிஸ்மஸே நாங்கள் செஞ்சுருக்கோம். வாவ் வாவ் சூப்பர்ண்ணே. நீங்க சொல்றது கரெக்ட். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுறாங்க. நேற்று கூட பார்த்த ஒரு கடையில குட்டி பிள்ளைக்கு அவங்க அம்மா குர்குரே வாங்கி கொடுக்குறாங்க. அது எவ்வளவு பெரிய வயிற்றுக்கு கேடு, அப்படிதானே? ரொம்ப கேடு தாத்தா. பீஸா பர்கர் சிப்ஸ் அது எவ்வளவு உடம்புக்கு கேடு, அப்படிதானே? ஆமா தாத்தா, அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல். நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு ஹெல்த்தியா டேஸ்டா சாப்பிடணும்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு தான் நம்ம ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம்ல அது நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆமா தாத்தா, நம்ம இதை பிள்ளைங்க நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு வியாதி எதுவும் வராது. உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கும். நீங்க அம்மா அப்பாட்ட எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கமான்னு சொல்ல வேண்டாம். நீங்களே சிம்பிளா அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு நீங்க நல்ல ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஆமா பிள்ளைகளா, ஜேம்ஸ் அண்ணனும் மோனிகா கவுல் சொன்னது தெரிஞ்சுதா? நீங்களும் இந்த மாதிரி சூப்பரா டேஸ்டா ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். ஓகே 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 ஓகே. அண்ணே எங்க காட்டுங்க பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ். பிள்ளைங்க பாருங்க. ஓ பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். தாத்தா நீங்க முதல்ல லட்டு சாப்பிடுங்க. வா சூப்பர் சூப்பர் பிள்ளைகளா, நானும் சாப்பிட போறேன். ஆனா நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதை செஞ்ச 2 பேருக்கும் தாத்தா ஊட்டி விட போறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நீங்க வாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க் யூ தாத்தா. பிள்ளைகளா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். பிள்ளைகளா ரொம்ப டேஸ்டா அழகான ஸ்வீட்டான பொரிகடலை பர்பி நீங்களும் செஞ்சு அதை போட்டோ எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. யாரெல்லாம் நிறைய வாரம் செய்ய போற ஸ்நாக்ஸ் செஞ்சு போட்டோ எடுத்து அனுப்புறீங்களோ கிறிஸ்மஸ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட் காத்திருக்கு. பாருங்க அந்த சைடு பாருங்க எவ்வளவு கிஃப்ட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே பிள்ளைகளா, மறக்காம அனுப்புங்க. ஜெம்ஸ்ண்ணே, அடுத்த வாரமும் இதே மாதிரி எங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா பிள்ளைங்களா, அடுத்த வாரம் இதை விட பெஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு செஞ்சு தர போறோம். ஓகே பை. பாய் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராம் வித் ஸ்பெஷல் கெஸ்டோட வந்திருக்கோம். எனக்கே அவங்கள பற்றி அந்த அளவுக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம இன்னைக்கு அவங்கள மீட் பண்ண போறோம். ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம கூப்பிட்டோன்னே இன்டர்வியூக்கு நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு உங்களை பத்தி நிறைய தெரியாது. எங்க ஆஃபீஸ்ல சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லி. வந்த உங்களை கண்டிப்பாக ஒரு அழகான டீ கிறிஸ்மஸ் கப்ல கொடுத்து வெல்கம் பண்ணோம். எடுத்துக்கோங்க. இது என்னது? நாங்க பார்த்தது இல்லையே. நீங்க பார்த்தது இல்லையா? ஓ, அப்படி ரொம்ப பழைய காலத்து ஆட்களா? பட் எனிவே இட்ஸ் ஓகே, குடிச்சு பாருங்க. ரொம்ப நன்றி. ஓகே, இங்கிலீஷ்லாம் பேசுறீங்களே, பயங்கரமா கத்துக்கிட்டீங்களோ? அப்டேட் ஆயிட்டீங்கன்னா வேற லெவல். ஓகே, ஆனா நீங்க ஏதோ ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்தீங்க நான் கேள்விப்பட்டேன். ஓகே, உங்களுக்கு கடவுள் நல்லா ஆயுசு காலத்தை கொடுத்துருக்குறாரு, ரொம்ப சந்தோஷம். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் உங்களோட பேச முடியுது. ஓகே, டீ குடிச்சிட்டிங்களா? நல்லா இருக்குதா? குடிச்சு பாருங்க, ஒரு 2 மடங்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதை வச்சுருங்க. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, ரொம்ப டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க போலண்ணே. ஆமா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்தோம் நாங்க. எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க? நாங்க யூதேயாவில இல்ல, பெத்லஹேம்ல இருந்து வர்றோம். பெத்லஹேம்ல இருந்து வரீங்களா? ஓகே ஓகே, எவ்வளவு நேரம் ஆச்சு அங்க நீங்க வர்றதுக்கு? 2-3 நாள் ஆயிடுச்சு. ஓ ஓகே ஓகே, பரவாயில்ல. சரி, நீங்கெல்லாம் பயங்கரமா இருக்கிறீங்க. உங்களை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுவும் நடுவரா உட்காந்துருக்காரே ஒருத்தர், அவரெல்லாம் பயங்கரமா தெரியல, சிரிச்ச முகமா இருக்கிறாரு. உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க எல்லாம் வச்சிருக்கீங்களா? இது என்னது? இது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. சரி, அந்த கதையை நம்ம கடைசி பேசலாம். சரி, இப்ப நீங்க வந்த கதையை பேசுங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்ன ஸ்பெஷல் அப்படி உங்ககிட்ட? நீங்க யாரு? அதை கொஞ்சம் கிளாரிட்டியா எங்க பிள்ளைங்களுக்கு சொல்றீங்களா? ஆடு மேய்க்கிறவங்க.
எங்களை மேய்ப்பர்கள்னு இந்த சொல்லுவாங்க. கோலும் தடியும் எங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஓ, பார்க்க தெரியுது ஓரளவுக்கு மேய்ப்பர்கள் மாதிரி. இந்த உலகத்துல தான் நிறைய மேய்ப்பர்கள் இருக்காங்களே, நீங்க என்ன அப்படி என்ன ஸ்பெஷலு? நாங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல ஏசப்பா பிறக்குறாங்கங்கிற மொத்த நியூஸ் எங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு. வாவ், சூப்பர். எப்படி இருந்துச்சு இந்த உலகத்தையே உண்டாக்கின கடவுள் மனித வடிவில் உலகத்துல பறக்கும் பொழுது முத அந்த ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் உங்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்றீங்களே, அந்த காட்சி, அந்த ஃபீலு, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்களேன். அந்த நாளை எங்க வாழ்நாள நாங்க மறக்கவே முடியாது. ரொம்ப ஒரு அபூர்வமா எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அது. நாங்களாம் வந்து ஜனங்களால, அங்க இருந்த எல்லா ஜனங்களால ரொம்ப ஒதுக்கப்பட்டவங்க. நாங்க எப்போதுமே வயல்வெளியில ஆடுகளுக்கு கூட தான் இருப்போம். அதனால எங்க மேல ரொம்ப ஸ்மெல் இருக்கும். எங்களை பார்க்குறவங்க எல்லாம் அருவருப்பாங்க. நாங்கள் ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க. அதனால யாருமே எங்களை கண்டுக்கிட மாட்டாங்க, யாருமே எங்கள் மேலே அக்கறைப்பட மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா பிறப்ப முதல்ல எங்களுக்கு தான் தெரிவிச்சாங்க தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவ்வளோ பெரிய கடவுள் உங்களை சூஸ் பண்ணி உங்ககிட்ட வந்து அந்த குட் நியூஸை சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். ரியலி கிரேட். அப்போ கடவுளுக்கு முன்னாடி வேலைலாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்னு. எந்த வேலை பார்த்தாலும் மனசை தான் ஆண்டவர் பார்க்காருங்கிறத நான் உண்மையிலே நீங்க சொல்றதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேற சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த தூதர்கள் வந்து வானத்துல இருந்து வந்து அவ்வளோ பெரிய வெளிச்சத்தோட பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தை பார்த்தோம்னா முதல்ல நாங்க பயந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த தூதர்கள் எங்ககிட்ட பேசினாங்க, இந்த மாதிரி ஏசப்பாங்கிற ஒருத்தவங்க உலகத்துல பிறக்குறாங்கன்னு நியூஸ் கேட்டோன்னே எங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சு? நம்மளால ஒரு குறிப்பிட்ட வெளிச்சத்தையே பார்க்க முடியல, சூரியனே பார்க்க முடியல. கடவுளுடைய கூட்டம் தூதர்கள் அவங்க வந்து வானத்துல அப்படி மொத்தமா நிற்கும் பொழுது அந்த வெளிச்சம் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அது இப்ப நினைச்சாலும் எங்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இப்ப பேசினாலே எனக்கு புல்லரிக்குது. அப்படி ஒரு குளிர் டைம்ல அப்படி ஒரு வெளிச்சம். அது சரிதான், குளிர் நேரத்துல அப்படி ஒரு வெளிச்சம் வரும்போது உங்களுக்கே வித்தியாசமா தானே இருந்திருக்கும்ல. ஆமா. சரி, ஓகே. அவங்க தூதர்கள்லாம் வந்து முதல்ல என்ன பண்ணாங்க? தூதர்கள்லாம் வந்து முதல்ல நின்று எங்களை பார்த்தாங்க. நாங்க அப்படியே நடுங்கி போயிட்டோம். அப்படி நாங்க பார்த்ததே கிடையாது. மனுஷங்களே வந்து ஒதுக்குறாங்க. அவங்க ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப வெண்ணங்கி தெரிச்சு பிரகாசமான ஒளியில அவங்கள பார்க்கும்போது நாங்களாம் பயந்துட்டோம். அவங்க வந்து என்ன ஏதோ பாட்டு பாடினாங்கன்னு நாங்க பைபிள்ல படிச்சிருக்கோம். இப்ப உள்ளதெல்லாம் என்ன பாட்டு? அப்போ அந்த அன்னைக்கு நாங்க கேட்டோமே அந்த ஒரு பாடல், அந்த ஒரு தேவனை மகிமைப்படுத்தின அந்த ராகங்கள் இன்னும் எங்க செவிகள்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. காதுக்குள்ளேயே இருக்கும்ல உங்களுக்கு. எங்களுக்கு பைபிள் படிக்கும் போதே அது என்ன பாட்டா இருக்குன்னு யோசிக்க தோணுது. அவ்வளோ தூதர்கள் மொத்தமா நின்று ஒரு பாட்டு சத்தம், எப்படி இருந்திருக்கும்ல. சர்ச்சில் நாங்கள் எங்களுக்கு ஒரு சாங் உண்டு இப்போல்லாம், ஹalleluya அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம். அது பாடும்போது அப்படி பரலோகமே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். ஆனா நாங்க பரலோகமே இறங்குனதை லைவா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுதான் எங்களுக்கு பொறாமையா இருக்குதுன்னா நீங்க அப்படி பார்த்துருக்கீங்க. ஆனா இப்பவும் எங்களுக்கு ஏசப்பா ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமா நாங்களும் பரலோகத்தை ஆராதனை வேலைகளை தரிசிக்க கிருபை கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நீங்க பிசிக்கல் ஐஸ்ல என்ன செஞ்சிருக்கீங்க? பரலோகத்துல உள்ள சில காரியத்தை பார்த்துருக்கீங்க. பெரிய விஷயம். உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னீங்க. வேற உங்க ஃபீலிங்ஸ் எப்படி சார் இருந்துச்சு அந்த டைம்ல? எனக்குலாம் அப்படியே பிரமிக்கவே முடியல. எங்களுக்கு வாழ்நாளே அந்த வாழ்நாளுக்குரிய ஆதாயங்களே எங்க ஆடுகள் தான். ஆனா நாங்க இதெல்லாம் பார்த்த உடனே பிரமிச்சு அதை அப்படியே நாங்க அங்கங்க விட்டுட்டு அதெல்லாம் கண்டுக்கிடணும்னு கூட எங்களுக்கு தோணல. அப்படியே தேவனை பார்க்கணும்னு ஒரு வாஞ்சையில நாங்க வந்துட்டோம். நம்மளுக்கு தோணாது இல்லைன்னா கடவுளே இறங்கி வந்துட்டாருங்கிற ஒரு செய்தி. வான தூதர்கள் இறங்கி வரும்பொழுது என்ன பண்ணீங்க நீங்க? அடுத்தது ஆடெல்லாம் அப்படி விட்டுட்டு என்ன பண்ணீங்க? அது அப்படியே நாங்க அதை திரும்பி பார்க்கல. உடனே நாங்க பார்க்கணுங்கிற ஆர்வத்துல எங்க அப்படியே நாங்க கிளம்பிட்டோம் 3 பேரும். கிளம்பி போய் பார்க்க போனீங்களா? ஈஸ்வா போற வழிகள்லாம் எப்படி பேசிக்கிட்டே போனீங்களா? எப்படி? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பேசிக்கிட்டே போயிருக்கீங்களா? இப்ப கூட ஏசியில வேற உங்களை வேற உட்கார வச்சிருக்கோம் இன்டர்வியூல. இது என்ன குளிரு? அன்னைக்கு இருந்த குளிரு நீங்க சொல்றத பார்த்து எனக்கே குளிர் ஆட்டிடும் போல அப்படி இருக்குது. ஓகே, அப்படி பேசிக்கிட்டே போயிருப்பீங்கல்ல. ஃபைனலா நீங்க ரீச் பண்ண வேண்டிய இடம் வந்துச்சா? எப்படி வந்துருச்சு. எப்படி இருந்துச்சு the first moment அந்த பேபியை பார்க்கும்போது? உங்க ஹார்ட் எப்படி இருந்துச்சு? அது வந்து அது எப்படி சொல்றது, வாயில வார்த்தையே வரல. பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நாங்களும் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்தினாங்க. ஏசப்பா எங்களை தகுதிப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது தண்ணி வந்துருது. ஸோ தேவகுமாரனை உங்களோட பிசிக்கல் ஐஸால ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கீங்கல்ல. இட் ரியலி கிரேட் பிளெஸிங். ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை.
உண்மையிலே எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. அது ஒரு பெரிய உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்த மெய்ப்பர்களாகிய உங்களுக்கு அந்த பரமபிதாவாகிய தேவன் என்ன செஞ்சுக்கிறாரு. நானும் சொல்றேன். சொல்லுங்க இது உங்க டைம் தான் ஐயா. சொல்லுங்க ஐயா, எங்களை அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். இந்த பெத்லஹேம் ஊர்ல எவ்வளவோ ஞானிகள் இருந்தாங்க, படிச்சவங்க இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஆடு மேய்க்கிற எங்களுக்கு தான் ஏசப்பாவை பார்க்கணுங்கிற அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதான் பெரிய பெரிய ஞானிகள்கிட்ட கூட இந்த நற்செய்தி போய் சேரல. ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நற்செய்தி சேர்ந்திருக்குது. ரியலி கிரேட். எல்லாருமே எங்களை அற்பமா பார்த்தாங்க, ஆடு மேய்க்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு முதலா தூதர்கள் வந்து தோன்றி நாங்க அந்த நியூஸை கேள்விப்பட்டு நாங்க போய் பார்த்தோம். இது ஒரு பயங்கரமான சந்திப்பு இல்ல. ஆடு மேய்க்கிற எங்க தொழில் தான் ரொம்ப மோசமானது, கீழ்த்தட்டத்துல உள்ள நினைச்சா. ஆனா ஏசப்பா எங்களையும் மேன்மைப்படுத்துற மாதிரி பைபிள்ல ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருக்காரு, நானே நல்ல மேய்ப்பேன்னு சொல்லி. எங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாங்களும் பைபிள்ல படிச்சிருக்கிறோம். அவரும் தன்னை உங்களோட அடையாளப்படுத்திக்கிறார்ல. அவர் வளர்ந்து வரும்போது சொல்றாருல, ஏசு பூமியில வளர்ந்து வரும் நானே நல்ல மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஆடுகளுக்கு கேர் பண்ற மாதிரி அந்த இயேசு இன்னைக்கு குழந்தையா பிறந்தது மட்டும் இல்ல, வளர்ந்து அவர் மரித்து உயிரோடு இருந்து பரத்துக்கேறி இன்னைக்கு நம்மளோடு இருந்து நம்மள கேர் பண்றாருல. காட் இஸ் அ குட் ஷெப்பர்ட் ஃபார் அஸ் இல்ல. ஸோ நம்ம எதை குறிச்சுமே பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நமக்கு அது இல்லை இது இல்லை, நம்ம ஒரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா யார் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறா? கர்த்தர் நமது மேய்ப்பரா இருக்கிறா. குட்டீஸ், இந்த நேரத்துல கூட பயங்கரமா விறுவிறுப்பாக இந்த இன்டர்வியூ போச்சு. அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்காம அவங்க லைஃப் அப்படி ரியலாக நம்ம கிட்ட சொன்னாங்க. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் கூட இந்த வீடியோ பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் தொழில் ரொம்ப அவ்வளோ பெரிய தொழிலில் கூட நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று எனக்கு ஏசுப்பாவே உங்கள் கூட பேசுகிறாரு, நானே நல்ல மெய்ப்பேன், நான் உனக்கு மெய்ப்பனாக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மெய்ப்பராக வெளிப்படுறாரு. எல்லாருக்கும் மறைக்கப்பட்ட ஒரு அழகான குட் நியூஸ் இவங்களுக்கு ஆண்டவர் தேடி வந்து சொன்னாரு. பரலோகம் இவங்களை என்ன பண்ணுச்சு? ஹானர் பண்ணுச்சு. இன்னைக்கும் கூட ஏசப்பாவுடைய பார்வையில எல்லாருமே ஒண்ணுதான். படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழைங்க, பணக்காரங்க, எல்லாருமே அவர் பார்வைக்கு ஒண்ணுதான். எல்லாரையும் ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க. இந்த ஜீசஸ் அவங்க லைஃப்ல மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் நல்ல மேய்ப்பருங்கிறத உங்க கூட உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்க பிள்ளைங்களுக்கு? ஒரு ஆடு எப்படி மேய்ப்பனை முழுவதுமா சார்ந்திருக்குமோ அது போல நீங்களும் முழுமையா ஏசப்பாவே சார்ந்திருக்கணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே சொல்லிருங்க. ஓகே மேய்ப்பர்களே, நீங்க வந்தோடனே கேட்டீங்க இது என்னது அப்படின்னு சொல்லி. நான் ஃபைனலா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இது கிறிஸ்மஸ் தாத்தா. அதாவது நீங்க இயேசு பிறந்த பொழுது இவங்கெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இந்த வேஷம் போட்டு நிக்கோலஸ்ங்கிற ஒருத்தர் போய் எல்லாருக்கும் உதவி செஞ்சார். அதனால இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா கிறிஸ்மஸ் தாத்தாவை நாங்க வச்சிருக்கிறோம். ரொம்ப அழகா இருக்கிறார்ல பாக்குறதுக்கே. ஆனா என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? கிறிஸ்மஸ்னா இயேசு பிறப்புன்னு நிறைய பேருக்கு தெரியாம போயிடுது. கிறிஸ்மஸ் தாத்தா பிறந்ததான் கிறிஸ்மஸ் நினைச்சுக்கிறாங்க. அதுவும் அதான் நல்ல விஷயத்தெல்லாம் தப்பாவே மாத்திடுவாங்க நம்ம ஆட்கள். சரி, ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்க எல்லாத்துலயுமே தெளிவா இருப்பாங்க, கிட்ஸ் எல்லாரும். அதனால இயேசு பிறந்ததுதான் கிறிஸ்மஸ் இல்லையா? ஓகேங்க, பார்க்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக் இன்னும் நிறைய சூப்பரான கெஸ்டோட இந்த மந்த் ஃபுல்லும் நான் உங்களை மீட் பண்ணுவேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். வாங்க சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிருச்சு. ஆமா லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. அங்கிள் வேற வந்திருப்பாங்க, வாங்க சீக்கிரம் போவோம். ஹலோ, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம் அங்கிள், நீங்க நல்லா இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த மலையில் நனைஞ்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் கதை சொல்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கெல்லாம் கதை ரொம்ப பிடிக்கும்? என்ன கையை மட்டும் தூக்குதே, வாய் திறந்து பேச முடியலா? பிடிக்கும் அங்கிள். வாய் திறந்து பேசுங்கண்ணே. சரி, வெரி குட். அப்போ கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அதுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? 50வது வயதில் முதல் கிறிஸ்மஸ். சொல்லுங்க. 50வது வயதில் முதல் கிறிஸ்மஸ். அப்போ ஒரு ஆசிரியர் இருந்தார். அந்த ஆசிரியருக்கு வயசு 50 ஆயிற்று. அந்த 50வது பிறந்த நாள் கொண்டாடணும்னு, அவர் சிறப்பாக கொண்டாடணும்னு ரொம்ப சந்தோஷமாக அவர் ஒரு காரியம் நினச்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு 50 சாப்பாடு பிரியாணி பார்சல் வாங்கினார், ஒரு 50 போர்வை வாங்கினார்,
இதை வாங்கிட்டு போய் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், கஷ்டப்பட்டு இந்த ரோட்டு ஓரங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த அனாதை பிள்ளைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு லீவ் அன்னைக்கு லீவு தான். உடனே இவர் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு இருந்தார். ஆனால் இவருடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? சொல்லட்டா? சொல்லுங்க அங்கிள். அவருடைய மனைவி, அவருடைய ஒரே ஒரு பையன். அந்த பையன் படித்து ஆடிட்டராக இருந்தான். ஆனால் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க வீட்டில் ஒரு கல் தட்டி கீழே விழுந்து பெரடியில் ஒரு அடி வாங்கி அந்த நரம்புகள்லாம் கொஞ்சம் சோர்வாகி அவங்க ஒரு 6 வருஷமாக படுத்த படுக்கையாகவே இருந்தாங்க. ரொம்ப பாவம் இல்லை? அவங்களுக்கு எப்போதும் ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். இவா நல்லா கரெக்டாக கேள்வி கேட்டு நானும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு பரவாயில்ல, கவனிக்கிறா. சரி, அப்போது இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த பிறந்த நாளை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆட்டோவில் ஒவ்வொரு இடமா கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ திடீர்னு இடத்துல பார்த்த உடனே ஒரு முனங்கல் சத்தம் வருது. என்ன சத்தம்? முனங்கல் சத்தம். முனங்கல் சத்தம்னா எப்படி? அப்படி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். இந்த வயசானவங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்களா? ஐயோ எனக்குன்னு யாருமே இல்லையே, யார் இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்ல. அப்போ என்னடா ஒரு முனங்கல் சத்தம் வருதுன்னு சொல்லி ஒரு கிழிஞ்ச பேனர் அப்படியே வீடு மாதிரி இப்படி போட்ட மாதிரி அப்படியே இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இதுக்குள்ளே என்ன சத்தம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வயசான தாத்தா. அந்த தாத்தா அப்படியே குளிரில் நடுங்கிக்கிட்டே இருக்கிறார். உடனே இந்த ஆசிரியர் அவரை பார்த்த உடனே, என்ன தாத்தா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சார், நான் இப்போ தான் ஏசப்பா கிட்ட ஒரு பிரார்த்தனை அந்த பண்ணேன். பையனோட அப்பா வந்து ஆசிரியராங்க. அவர் ஆசிரியர் தான். அப்போ அந்த தாத்தா வந்து இந்த ஆசிரியரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன இவ்வளவு அமைதியாக? சொல்லுங்க அங்கிள். சரி. அப்போது நான் இப்போ தான் ஜெபம் பண்ணேன், எனக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாருன்னு சொல்லி. நீங்களும் கரெக்டாக பார்சல்லாம் வச்சுருக்கிறீங்க. ஆமாம், இதில் பிரியாணி சாப்பாடு இருக்குது, இதை நீங்கள் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு உடனே அந்த தாத்தா சந்தோஷமாக வாங்கிக்கிட்டார். அடுத்தால ரொம்ப குளிர் இருக்குல்ல, நான் போர்வையும் வாங்கியிருக்கிறேன், இந்தாங்க அப்படின்னு உடனே போர்வையை நீங்கள் போத்திக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ போர்வையை கொடுத்த உடனே இவர் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டார். எப்படி வாங்கிக்கிட்டாரு? சந்தோஷமா, பயங்கர ஹாப்பி. பரவாயில்ல, நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு தந்துட்டாரு அப்படின்ட்டு. இவர் சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்து அவர் ஆட்டோவில் தான் வந்தார். அவர் வேகமாக ஆட்டோவில் திருப்பி போனவர் திடீர்னு ஞாபகம் வந்தது. ஐயோ, அங்கே நிறைய போர்வை அங்கே அதே இடத்துல வச்சுட்டு வந்துட்டோமே, மறந்துட்டோம், மறுபடியும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போய் அந்த போர்வையெல்லாம் எடுக்கணும்னு போகிறாரு. தாத்தா பசியில் இருக்கிறாங்க, ஆனால் சாப்பிடாம இருக்கிறாங்க. பார்சல் அங்கனே இருக்குது. எதுக்கு அப்படின்னா இந்த தாத்தாவுக்கு குஷ்டரோகம். இந்த தாத்தாவுக்கு என்னது? குஷ்டரோகம். பார்த்துருக்குறீங்களா? அந்த கையிலலாம் ரத்தமாக இருக்கும்ல. ஆனால் அவர் என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாரு? எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனால் இந்த பார்சலை என்னால் ஓப்பன் பண்ண முடியலை சார், நீங்கள் ஓப்பன் பண்ணி தாங்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன தெரியுமா சொன்னார்? சரி கொண்டாங்க, நான் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லி இதை வாங்கணும்னு போகிறாரு. அந்த பார்சலை சுற்றி ஒரே ரத்தமாக இருந்தது. அவங்கள நம்மளே வெறுக்கிற மாதிரி இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இவர் என்ன செஞ்சாருன்னா, நான் அதை தொட்டால் எனக்கு ட்ரீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் தொட மாட்டேன் அப்படின்னு ஆணவமா. இந்த ஆசிரியர் அவர் சொன்ன உடனே அந்த ஆசிரியர் அந்த ஆட்டோ டிரைவரை கூப்பிடுதார். தம்பிங்க வாப்பா, இவருக்கு இந்த பார்சலை நீ ஓப்பன் பண்ணி கூட அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆட்டோ டிரைவர் அங்கேருந்து வரதுக்குள்ளே திடீர்னு பார்த்தா ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸில் ஒரு பவர்ஃபுல்லான வெளிச்சத்தில் ஒரு நபர் வந்து நிற்கிறாரு. அவர் வந்தவர் என்ன தெரியுமா செஞ்சார்? அந்த பார்சல் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த ஆசிரியர் அந்த கையை பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த கையில் ஆணி அடிக்கப்பட்ட மாதிரி இருந்தது. யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? யாரு? ஏசப்பா கைகளில் தான் என்ன செஞ்சாங்க? அப்போ அந்த பார்சலை கலத்துறதை பார்த்துட்டு இப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த சாப்பாடு எடுத்து அவங்களுக்கு ஊட்டினாங்க. உடனே அவர் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அப்போது ஒரு இரக்கமுள்ள கையை இந்த ஆசிரியர் பார்த்த உடனே, ஏசப்பா நீங்கள் தான் வந்துட்டீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏசப்பாவும் அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிட்டாங்க. உடனே அந்த இடத்துல இருந்தே அந்த ஆசிரியர் என்ன செஞ்சாருன்னா, ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஏய் பட்டு, அவங்க ஒய்ஃப் பேர் என்ன பேர்? பட்டு. இதே மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. யாரை பார்த்தேன்? நாங்கள்
உடனே அவங்க அப்படியா ஏசப்பா பார்த்தீங்களா, இரு உனக்கு நான் சாப்பாடு வச்சுருக்கிறேன், வேகமாக வீட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு உடனே அவருக்குள்ள இந்த ஆணவம் இருந்தது பார்த்தீங்களா. மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல், மற்றவங்கள ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்கிற மாதிரி, இவர் பெருமையாக இருக்கிற மாதிரி, அது அவர் வாழ்க்கையில் இருளாக இருந்தது. ஆனால் ஏசப்பா வந்த உடனே அந்த இருள் எல்லாம் என்னதான் மாறிட்டு, வெளிச்சமா மாறிடுச்சு. ரொம்ப பிரைட்டாக மாறிட்டு. உடனே இவரும் வீட்டுக்கு வேகமாக போனார். அவங்க மனைவியை பார்க்கணும்னு சொல்லி பட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வேகமாக ஓடி வந்துட்டாங்க. எப்படி அங்கிள்? அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருளையும் ஏசப்பா எப்படி மாத்திட்டாங்க, வெளிச்சமா மாத்திட்டாங்க. எத்தனை வருஷமா அவங்க படுத்த படுக்கையா இருந்தாங்கன்னு சொன்னேன். 6 வருஷம். ஆனா பாருங்க, ஏசப்பா அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருளே என்ன செஞ்சுட்டாங்க, வெளிச்சமா மாத்திட்டாங்க. அப்போ வேத வசனம் சொல்லுது. அந்த வசனம் சொல்லுவேன், நீங்க கேட்பீங்களா? ரைட், ஓகே, நான் சொல்லி தரதை நீங்க சொல்வீங்களா? இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த வசனம் எப்போ கேட்டது தெரியுமா? இவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணாங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு, நம்ம சர்ச்சுக்கு போவோம்னு சொல்லி அதிகாலையில் அவங்க 2 பேர் எந்திரிச்சு கைப்பிடிச்சு சந்தோஷமாக அவங்க சர்ச்சுக்கு போகும்போது தான் அந்த ஆலயத்தினுடைய கடிகாரத்தில் இந்த வசனம் வந்தது. நான் மறுபடியும் சொல்லட்டா? இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். 15வது வசனம். அப்போ முதல்ல இந்த ஆசிரியர்களுக்குள்ள இருந்த இருள் என்னது? ஆணவம், யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், பெருமையா நினைக்கிறது. ஆனா அவர் உதவி செய்யறாரு, ஆனா அதை பெருமையா நினைக்கிறாரு. அதை என்ன செய்யறாரு? பெருமையா நினைக்கிறாரு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் அவரை புகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மத்தவங்க என்ன செய்யறாங்க? புகழ்ந்துட்டு. அந்த சார் அவங்க வீட்டுல அவங்க மனைவி கஷ்டப்பட்டாலும் இவர் எவ்வளவு நல்ல உதவி செய்யறாரு அப்படின்னு புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. அதனால இவருக்கு பெருமையா தான் இருந்தது. அதனால ஆனா ஏசப்பாவுடைய இரக்கமுள்ள கை அங்க பார்த்தாரு. எந்த கை? இரக்கமுள்ள கை. இப்போ அந்த குஷ்டரோகினா ரத்தமா வரும்னு சொன்னோம்ல, அருவருப்பா வரைவெல்லாம் சொன்னா சாய் அப்படின்னா, அப்போ அருவருப்பா தெரியுது, அப்படித்தானே? அப்போ அந்த அவருக்குள்ள இருக்கிற இருள் என்ன செஞ்சுட்டு வெளிச்சமாயிடுச்சு. அவருக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட குணங்கள்லாம் மாறி ஒரு புது சந்தோஷமாகிய வெளிச்சம் வந்தது. அவங்க வீட்லயும் அந்த இருள் மாறி என்ன செஞ்சது? வெளிச்சம் வந்தது. இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க மற்றவங்க சொல்லலாம், இந்த பொண்ணா நல்ல பிள்ளை தான், நல்லா ஹெல்ப் பண்ணுவா அப்படின்லாம் உங்களை பற்றி புகழ்ந்துலாம் சொல்லலாம். ஆனால் உனக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது. ஆனால் வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ நம்மளுக்கு ஏசப்பாட்ட இருந்து கிருபை தான் வேணும். என்ன வேணும்? கிருபை. அதனால தான் இந்த மரியாள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கன்னியாக தானே இருந்தாங்க. ஏசப்பா அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஒரு சத்தம் வந்தது, கிருபை பெற்றவளே வாழ்க. என்ன பெற்றவளே? கிருபை பெற்றவளே. அப்போ நம்மள எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையில கிருபை பெற்றவளா இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ரைட், ஓகே, கண்ணை மூடுங்க. குட்டீஸ், நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியம் இருந்ததுன்னா ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இருளும் மாறும். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 50வது வயதில் முதல் கிறிஸ்மஸை இந்த ஆசிரியர் கொண்டாடினாங்க. இங்கே இருக்கிற பிள்ளைகள், இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள், அவங்க வாழ்க்கையிலையும் 11 வயது, 10 வயது, 16 வயது, 15 வயது, இப்படின்னு நிறைய கேட்டகரியில் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆசிரியர் 50வது வயதில் தான் முதல் கிறிஸ்மஸையே கொண்டாடினார். இந்த பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடாமல் இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆணவம், பெருமை, இதெல்லாம் அந்த இருளான காரியங்கள்லாம் மாறி அவங்க வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தோட, தாழ்மையோட, மற்றவங்களுக்கு உதவி செய்ய, ஏசப்பாவுடைய அன்பை சொல்ல, அவங்க வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் உதிக்க இங்கே உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, கதை எத்தனை பேருக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது? ஜாலியா இருந்தது. உங்களை ஒப்பு கொடுத்தீங்களா? அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற இருள்லாம் மாறிட்டா? மாறிடுச்சு. ஓகே, நான் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் இதே மாதிரி கதை சொல்ல வருவேன். நீங்களாம் வருவீங்களா? வருவோம் அங்கிள். அப்போ அதை குட்டீஸை பார்த்து சொல்லுங்க. நீங்களும் வருவீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம். நீங்களும் வருவீங்களா? ஓகே, அவங்களும் வருவாங்க. காட் பிளஸ் யூ. பாய்.